ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு டிவி கேட்க வாக்களின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி ட்விட்டரில் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு. அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நம்ம தளபதி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போயிருக்காரு. அங்கே பிரச்சாரம் நடக்க கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம தளபதியில் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து அவர் நேராக சென்னை கிளம்பி போயிட்டாரு. ஒரு போனதே ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கரூரில் இருந்த கூட்டத்தோட நேற்று தூத்துக்குடியில் அதிக அளவில் கூட்டம் வந்துருந்து. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ். ஸோ அந்த ஒர்க்கிங் டேஸ்ல இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50% ஓட்டு வந்து நம்ம தளபதிக்கு வந்து விழும். ஸோ அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாள், அதாவது ஏப்ரல் 24 பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நடித்த சிவகாசி படம் வந்து ரீலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் தான் இருக்க போது. எனக்கு கில்லி சச்சின் தெறிக்கு எடுத்து நம்ம தளபதி சிவகாசி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜனநாயகம் ரிலீஸ்க்கு நம்ம எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா மேலே தான் வரும். எது எப்படி இந்த மந்த் வந்து நம்ம தளபதி வந்து கொண்டாட போகிறோம். தூத்துக்குடியில் நம்ம தளபதிக்கு வந்த க்ரௌட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிவகாசி படத்தை யாரெல்லாம் தேட்டரில் பார்க்குறதா இருக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.